வந்து ஸ்கிரீன் ஸ்க்ரீன் இப்போ வந்தாச்சு. இந்த ஆச்சு. இல்ல உன வந்து பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன் அன்அம்த அலைஹிம். அலைஹிம் பல. அன்அம்த அலைஹிம். இப்படி போதுங்க. அன்அம்த அலைஹிம். அன் அம் பல. வரக்கூடாது. அன் இல்ல அன் படு. அன்அம்த அலைஹிம். மொத்தமா வந்து பார்ப்போம் திருப்பி ஃபுல்லா. أنعمت عليهم. أنعمت عليهم. أنعمت عليهم. திருப்பி போதுங்க. أن أنعمت عليهم. ولا ولا أنتم இல்ல عابدون ما. வலா நீட்டணும். ولا 3 செகண்ட் நீட்டணும். ஏட சவுண்ட் வரணும். ولا أنتم عابدون ما சொல்லுங்க. ما أعبد. ما أعبد. திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. மூன்றாவது. ولا أنتم عابدون ما أعبد. மூன்றாவது. ولا يحض على طعام இல்ல المسكين. வரக்கூடாது. துஆமில் வளைஞ்சு வரணும். விளங்கி நான் சொல்லுது. ولا ولا يحض على طعام துஆமில் பல. المسكين. துஆமில் பல. துஆமில். துஆமில். ولا يحض على طعام المسكين. இல்ல நீங்க ஆல அதெல்லாம் மிச்சம் கூட நீட்டக்கூடாது. 1 செகண்ட் தான் நீட்டணும். நீங்க டோன்ல ولا يحض على على அவ்வளவுதான். على طعام அந்த ஓதல் பிழை. طعام المسكين. மிஸ்கீன்ல நீட்டி ராகம் எடுக்கலாம். அங்க பிரச்சனை இல்லை. اوكي. ولا يحض على அல பல. طعام. தான் வருது. அல அல என்ன طعام. அழிப்பது. நல்லா தொண்டையிட கீழுக்கு இருந்து கொண்டு வரணும். தொண்டையிட கீழ் பகுதியிலிருந்து طعام. உச்சரிக்கணும். துவா. طعام. ولا ولا يحض على طعام المسكين. சரி போதும் பாபு. சவுண்ட் கேக்குதா உஸ்தா? திருப்பி போதுங்க ஃபுல்லா. மூணாவது. ولا يحض على இல்ல طعام அலிஃபுக்கும் المسكين. ஐனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாபு. முக்கியமான வித்தியாசம் என்ன? ولا அலிஃப் ولا يحض على. அலிஃபுக்கும் ولا ஐனுக்கும் என்ன வித்தியாசம்?
அலிஃப் அ பா விலங்கல்ல அலிஃபுக்கும் ஐனுக்கு என்ன அல வித்தியாசம்? அல தொ அலிஃபுக்கும் ஐனுக்கும் முக்கியமான வேறுபாடு என்ன? ஆ, ஐன் வந்து தொண்டையின் அடிப்பாகத்துல இருந்து எடுக்கக்கூடியது. ஆ, ம். அதானே உஸ்தாத்? சொல்லுங்க. அவ்வளவுதானா? அலிஃபுக்கு நாக்கு அசைக்க கூடாது. அது மட்டும்தானா வித்தியாசம்? அலிஃபுக்கு நாக்கு தூக்க கூடாது, அசைக்க கூடாது. ஐனுக்கு அடி தொண்டையில இருந்து பைன் எடுக்கணும். இப்ப நீங்க இப்போதைக்கு நீங்க பல தொமில் இல்லையே, நீங்க நாக்கு மிஸ்கீன் அசைக்காம தான் நாக்கு அசைக்காம தானே பல ஆமில் என்று மிக தெளிவாக நாக அசைக்காம ஓதுறீங்களே சரியாது. அல, அல தொ ஆமில், ஆமில் நாக்கு அசைக்காம வருது. நாக்கு அசைக்கணும். தொமில் மிஸ்கீன் நாக்கு அசைக்கிறது நாவைய முன்பகுதி தான் அசைப்படுது. முன்னுக்கு தான் வருது. தொண்டையில கீழ்ப்பகுதிக்கு போகணும். தொண்டை நடுப்பகுதிக்கு போகணும். துஆமில். எந்த இடத்துலயும் ஏட சவுண்ட் தாவு விட்டுட்டும் இந்த இடத்துல கெப்ப அல இடைவெளி எடுத்து என்று வந்தா அது பிழை. தொ என்கிறது பிழை. சேர்ந்து தான் வரணும் தாவோட அலிஃப் சாரி ஆயின். அல தொ பிழை. தொ பிரிஞ்ச வருது. வேற, வேற, வேறு வேற வருது. இல்லைங்க சொல்றது ரெண்டும் ஜாயின் பண்ணப்பட்டு தான் வரணும். என்கிறது வேறு வேற வருது. ولا يقول على طعام என்ன? المسكين. பிரிஞ்சுதான் வருது. யஹுத்து அல இதுலயும் து வேற வேற வருது. வேற வேற வருது. பாருங்க, ரெண்டு மாதிரி மோதி காட்டுறேன். நீங்க என்னதான் ஆயின உச்சரிச்சாலும் வல ம். யஹுத்து அல என்றா அது அலிஃப் தான் அது. அதே மாதிரி தொ மில் என்றாலும் அது அலிஃப். ஏன்னா அலிஃப் மட்டும் தான் என்ன செய்யும்? முன்னாடி வார எழுத்திலிருந்து தெளிவாக பிரிந்து வரக்கூடியது எது? அலிஃப் மட்டும் தான். இதை நாங்க அலிஃப்ல படிச்சுக்கிறோம். அப்ப எப்படி வரணும்? ஐனோட வரக்கூடிய நேரத்துல சேர்ந்து வரணும். ولا يحض على يحض على சேரணும். அதே மாதிரி துஆ 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 அல்ல துஆ சேரணும். துஆ துஆ சேர்ந்து வரணும். ولا يقدر على சரிலையே. அதுல அர்த்தம் சேர்க்கிறதுல அர்த்தம் முன்னாடி வார எழுத்தை விட்டுட்டு ஓடுறது அர்த்தம் அல்ல. சேரும் சேர்க்கிற எழுத்தை சேர்க்கிறது. யஹுத்து அல யஹுத்து துஆ துஆ துஆல துஆ 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 இல்ல. துஆவையும் உச்சரிக்கணும், ஐனுக்கும் உச்சரிக்கணும். துஆவையும் ஃபுல்லா உச்சரிக்கணும், ஐனையும் உச்சரிக்கணும். ரெண்டுக்கும் இடையில வார அந்த இடைவெளியைத்தான் இல்லாமல் ஆக்கணும். ولا يقدر على யஹுத்து வேற அலா வேற தான் வருது. யஹுத்து அல யஹுத்து அல முதலாவது உங்களுக்கு நீங்க விடுற பிழை தவறு எங்கனைக்கேன்னு சொல்லி சரியா விளங்குதா? ولا يقدر على யஹுத்து அல ஏட சவுண்ட் வருது. ஐன் வந்து பாதோட சேர்ந்து போகணும். இப்போ இப்படி ஓதலையே, நீங்க பாருங்க. ல ய ஹுத்து அ ல அப்படி ஓதல அப்படித்தானே? இல்ல. என்ன செய்றீங்க? அடுத்தடுத்த எழுத்தோட என்ன செய்யப்படுது? சரியா சேர்ந்து வருது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் வரப்போகிற மட்டும் யஹுத்து அல என்று பிரிஞ்சு வருது. அது எப்படி அது?
ولا يحض على யஹுது அல துவாத ஃபுல்லா உச்சரிக்கணும். யஹுது யஹுது و- இல்ல. வல ولا يحض على. على ம். ولا يحض على அதே மாதிரி துவாவையும் ஐனையும் சேருங்க. துவா சேரணும். طعام المسكين துவன்னா உடையுது. துவ துவ طعام துவ வித்தியாசம் விளங்குதா? طعام இப்ப நான் ரெண்டு மாதிரி உச்சரிக்காரன் பாருங்க. துவ துவ ம். விளங்குதா? வழங்குது உஸ்தாத். அதே மாதிரி ரெண்டு மாதிரி நீங்க உச்சரிச்சு காட்டுவோம். ரெண்டு மாதிரி போதும். விளங்குன மாதிரி ரெண்டு மாதிரிமா. ولا يحض இருந்தா அந்த சொல்ல மட்டும் பெஸ்ட்டு போதும். ولا يحض على طعام المسكين ரெண்டு மாதிரி முதல் சொன்னான். எனக்கு தேவை அந்த அந்த சொல்ல ரெண்டு மாதிரி உச்சரிக்கிற தேவை. அப்ப அவங்களுக்கு வேறுபாடு கண்டுபிடிக்கணும். என்ன உஸ்தாத்? இரண்டு விதமாக நான் உச்சரிச்சது விளங்கி தானே. ஆமா. அந்த ரெண்டு ولا يحض இரண்டு மாதிரி நீங்க ஓதுங்க. அப்பதான் உங்களுக்கு மாறும் அது. طعام அப்படி ஓதவா? அத மட்டும் தனியா ஓதவா? அந்த சொல்ல மட்டும் எனக்கு இரண்டு முறையிலையும் உச்சரிச்சு காட்டுங்க. ولا يحض على طعام المسكين ஒரு முறை தான் வந்து அடுத்த முறை அடுத்த முறை ரெண்டு முறை எனக்கு விளங்கல உஸ்தாத். ரெண்டு முறைங்கிறது விலங்கல் அப்படியா? நான் இப்போ உனக்கு ஒரு சொல்ல உண்டு ரெண்டு ம். மாதிரியும் ஓதி காட்டினேன் உச்சரிச்சு காட்டினேன். ஞாபகம் இருக்குதா? இந்தாக்க அந்த சொல். طعام நீ சொன்னீங்க தாயும் விளங்கிச்சுது அதையும் விளங்கிச்சுது விளங்கிச்சுது வித்தியாசம் ஐனையும் விளங்கிச்சுன்னு சொன்னீங்க சேர்த்து தானே. உடைபடாம உடைபடாம ஓதுது. அந்த ரெண்டு மாதிரியும் உச்சரிச்சு காட்டுங்க. உடைபடாம உச்சரிக்கிறதும் உடைஞ்சு உச்சரிக்கிறதும் உச்சரிச்சு காட்டுங்க பாப்போம். ولا يحض على طعام المسكين இது உடைஞ்சு வரதா உடப்படாம வரதா இப்போது இது? இப்ப நீங்க ஓதினது துஆமில் என்று அஹ், உடைந்து வாரதா உடையாமல் வாரதா? எப்- என்ன ولا நான் கரெக்டா தானே ஓதுனேன் உஸ்தாத். ولا يحض விளங்கல விளங்கல. நான் அதான் கேட்கிறேன். நீ கரெக்டா ஓதுனீங்கன்னு சொல்லுங்க. அப்ப உங்களோட தவறான ஓதல் எது? ரெண்டும் எனக்கு ஓதி காட்டணும். நீ தவறா ஓதுறதையும் மோதி காட்டணும், சரியா ஓதுறதையும் மோதி காட்டணும். எனக்கு தேவை நீங்க கரெக்டா ஓதுறதையும் நீங்க விளங்கிக்கிறீங்களா, நீங்க தப்பா ஓதுறதையும் விளங்கிக்கிறீங்களா, ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்கிறதா, அதுதான் எனக்கு தேவை. விளங்குதா சொல்றது நான் இப்ப? எனவே நீங்க கரெக்டா ஸ்கிரீன் கட் ஓதுறதையும் மோதி ஆயிட்டு காட்டுங்க, உஸ்தாத். தப்பா ஓதுறதையும் மோதி காட்டுங்க. ஸ்கிரீன் கட் ஆகுது பாத்துட்டு. ஸ்கிரீன் ஆ இப்ப வந்துட்டு. ஸ்கிரீன் கட்டான உங்களோட கவரேஜில் பிரச்சனை. ஏல எனக்கு அது நான் எப்படி முதல்ல தப்பா ஓதுனேன்னு எனக்கு புரியும். புரியல ولا يحض அப்படியா? தப்பா எது எது தப்பு ஆமா விளங்கல சைன் விளங்கல அப்படியா? தப்பு எது விளங்கலன்னா ஆமா சரியா விளங்கிச்சுது. அங்கான பிரச்சனை. நீங்க தப்பு எதுன்னு விளங்காது ولا உங்களுக்கு சரி ي- விளங்காது. எனக்கு சொல்றது இப்ப என்ன பிரச்சனை என்ன? என்ன வரும்? இது மோட்டரிங் தண்ணி பட்ட போது என்ன இது? அன்னைக்கு ஒரு முட்டை முட்டை கொடுக்கணும் அல்லது பட்ட பண்ணி விளங்குச்சுதா? பிரச்சனை என்னன்னு சொல்லி விளங்குது இல்லையா? என்ன பிரச்சனை இதில் நிக்குது?
என்ன விளங்கி ولا يحض على உங்களோட முதல் பிழை. طعام المسكين. இப்படி ஓதுறது பிழை. இது விளங்கிச்சதா முதலாவது? ஓகே. ஓகே, என்ன அப்ப பிழை? எப்படி? யஹுத்து அல, யஹுத்து அல, என்று பிரிஞ்சு ஓதுறது பிழை. விளங்கிச்சுதா பிழை என்னண்டு? ம், விளங்கிச்சுதா இல்லையா? பிரித்து ஓதுறது பிழை. இப்ப விளங்கி விளங்கி நான் என்னன்னு சொல்லி. உடைஞ்சு ஓதுறது பிழை. எதை உடைக்கிறது? எஹுத்தூண்டு ஓதிட்டு அதுக்கு பின்னால சவுண்ட்ல அல அல என்று ஓதுறது பிழை. ஏட சரி. சவுண்ட் உச்சரிக்கணும் தொண்டையில நடுப்பக்கத்துல இருந்து. நீங்க உச்சரிக்கீங்க நான் நடுப்பக்கத்துல இருந்து. இப்ப தொண்டை. நான் அடுத்து உச்சரிக்கிறேன் பால். ஆ ولا يحض على طعام المسكين. இப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்றது கொஞ்சம் நல்லா வந்திக்குது, அழகா வந்திக்குது. ரெண்டு ஜாயின், பட் இது ரெண்டுக்கும் ஜாயிண்ட் இல்லை. இப்ப தோ ஆ என்று சொல்லி பிரிஞ்சு வருது, பிரிஞ்சு வரையல. அது போல சரி. ولا يحض على طعام தோ المسكين. ஆமில் தோ ஆமில் பிரிஞ்சுதான் வருது. ஒழுங்கா சொல்றது அங்கதான் பிரச்சனை. طعام طعامل 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 طعام طعامل. طعام المسكين. இப்ப சரி, இப்ப திருப்பி பிழையா ஓதக்கூடாது. பிழையா ஓதுனா திருப்பி நான் இது கூட திருத்த மாட்டேன். நான் போய் ரெக்கார்ட தான் கேட்கணும். சரியா ஓது பாவம். ஓகே. ولا يحض على طعام المسكين. திருப்பி ஓதுங்க. ولا يحض على طعام இப்ப பிரிஞ்சு, المسكين. இப்ப பிரிஞ்சுக்குது. இப்ப ரெண்டு பழைய மாதிரி வந்துட்டு மில்லு பழைய மாதிரி வந்துட்டு. ولا يحض على طعام المسكين. طعامل طعامل பழைய மாதிரி தான் வருது. طعام المسكين. நீங்க என்னதான் ஐனை طعام. உச்சரித்தாலும் ஐனை தனியாக ஓதினால் அது ஐன் பிழை. துஆமில் துஆமில் என்றா அது பிழை. சரி, ஓகே, நாலாவது பார்ப்போமா? في عمد ممددة. அதுலயும் இதேதான். ஆமதின் ஃபி ஆமதின். அப்ப ஃபீக்கு மைனுக்கு மேல என்ன செய்யறோம்? டைம் எடுத்து நிக்கிறோம். في ஆமதின். عمد ممددة. எப்படி? إيه يا أستاذ؟ போதுனது في கேட்கல. عمد. அது பெரிய பிள்ளை. ஃபீ في என்ன? عمد. ஃபி ஆமதின் அது பெரிய பிள்ளை. ஃபீ என்ன இல்ல. في عمد ممددة. எஸ், இந்த கெப்ப இல்லாமலாக்கி பழகணும். ஆமதின் ஃபீ ஆமதின். ஃபீயை நீட்டிட்டு கெப்ப எடுத்து ஓதக்கூடாது. அஞ்சாவது பாவம். போதவா? அஞ்சாவது கிளாஸ் வந்துட்டு. அஞ்சாவது. கிளாஸ் القارية. விலங்கல்ல திருப்பி போதுங்க. القارية. காரிய இல்ல, ஆட உச்சரிப்பு வரணும். அல் காரிய ஆஹ் ஆஹ் ஆ என்று போயிடலாம். القارعة. ரெக்கார்டை கேளுங்க, கேட்டு இந்த தவறுகளை கொஞ்சம் நுணுக்கமா பாத்துக்கோ. என்ன பிழை விட்டீங்கன்னு சரியா? பிழையெல்லாம் சரி இன்ஷா அல்லாஹ்.